Hi friends, good morning. Welcome back to Ramesh Arsuvai Kitchen. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பொம்மக்ரானட் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நல்ல பொம்மக்ரானட், அந்த தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு சுவை இன்னும் அதிகமாக இருந்தால் நீங்கள் இதை விட அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு புட்டிங் சாப்பிடும்போது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஃபீல் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நான் எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். ஸோ 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். அந்த சீடெல்லாம் நல்லா தெரியாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு கலவை வரும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. ஸோ இது பால், அந்த பொமக்ரானேட் ஜூஸ் அது மட்டுமே போதும். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்கிற அந்த பொமக்ரானேட் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிளறிட்டே இருங்க. உங்களுக்கு பொமக்ரானேட் ரொம்ப நல்ல சிவப்பாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஃபுட் கலர் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா பொமக்ரானேட்டோட கலர் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரம் கைவிடாமல் கலந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு கெட்டித்தன்மை வந்துடும். இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு ரொம்பவே கெட்டியாக இருக்கும். நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா பட்டர், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கெட்டியாக வந்துச்சு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக வந்துடணும். கொஞ்சமாக அடுப்பில் ஒட்டாத அளவுக்கு, அந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்துடும். அந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துடணும். இதை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு கொஞ்ச நேரம் விட்டுருந்தீங்கன்னா அந்த மிக்சர் நல்லா ஆறிடணும். ஆறின பிறகு அதை நம்ம புட்டிங் பிளேட்டில் நம்ம போட்டுடலாம். ஸோ நல்லா ஆறின பிறகு நீங்கள் அந்த புட்டிங் பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். இந்த கிண்ணத்தில் டிசைன்லாம் இருக்குது. அதனால் புட்டிங் செஞ்சு கடைசியாக டெலிவர் பண்ணும்போது அந்த டிசைன்லாம் அந்த புட்டிங்கில் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஷேப்பில் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நார்மலாக புட்டிங் செய்கிற கப்போ இல்லைன்னா நார்மல் கப்பில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு கீழே கொஞ்சோன்னா பொமக்ரானேட் டெக்கரேஷனுக்காக சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த புட்டிங் மிக்ஸை அது மேலே சேர்த்துக்கோங்க. அது மேலே சேர்த்துட்டு நல்லா ஈவன் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்பூனில் பட்டர் இல்லைனா நெய் தடவிட்டு நல்லா ஈவன் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக ஈவன் ஆகிக்கும். இந்த மாதிரி ஈவன் பண்ணிவிட்டு ஓரத்தில் நல்லா ஈவன் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம இன்னும் கொஞ்சோண்டு பொமக்ரானேட் சேர்த்து இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸாக ஃப்ரிட்ஜில் இருந்தால் தான் நல்லா செட் ஆகும். அதனால் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஆனால் ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ 2 ஹவர்ஸ் எடுத்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸி, ரொம்பவே ஹெல்த்தான புட்டிங். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வாயில் போட்டோன்னா கரைஞ்சி போயிடும். ரொம்ப ஹெல்த்தான புட்டிங். உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.